இப்படி ஒரு பவுல் எடுத்துகிட்டு இந்த சலாட் லீவ் இருக்குது தானே, சலாட் லீவ்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வந்து சின்ன சின்ன கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஒரு பவுல் வந்துச்சா, இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் பெப்பர் அண்ட் ரெட் பெப்பரில் ஒரு ஸ்லைஸ் வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா செரி டொமேட்டோவில் ஒரு 5 எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு குக்கும்பர், பேபி குக்கும்பர் இந்த சைஸ் இருக்குது, அதில் 1 கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதை விட ஸ்மால் அவகேடோ 1 கட் பண்ணி வச்சுக்கிறேன். இது எல்லாத்தையும் அந்த பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இப்படி இருக்குன்னு ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ இதுக்கு வந்து இந்த க்ரீம் வந்து ஆட் பண்ணிக்கொள்ளும். இது வந்து ஒரு இந்த சலாட்டுக்கு யூஸ் பண்ணுறது தான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ட்ரெஸ்ஸிங் க்ரீம்ன்ட்டு இருக்குது. ஸோ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்துக்கொள்ளலாம். சில பேருக்கு பிஸ்கெட் ஆட் பண்ணுவாங்க, பட் ஹெல்த்தியாக சாப்பிட வழி கொடுக்கல, என் திருப்பி அதுக்குள்ள அன்ஹெல்த்தியாக ஆட் பண்ணுவேன். ஸோ நான் இப்படி தான் செய்வேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட வேண்டியதான். அவ்வளவுதான், என்னுடைய சலாட் வந்து ரெடி. நான் வந்து டின்னருக்கு இது தான் சாப்பிட போகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இது வந்து காணாது, பசி தாங்க மாட்டீங்கன்னு சொன்னால் இது கூட ஒரு பரோட்டா வச்சா கூட இனஃபாக இருக்கும். பரோட்டா அது ஏதாவது ஒரு கார்போஹைட்ரேட் எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு ஓம்லெட் எடுக்கலாம், இல்லை ஒரு சிக்கன் ஒரு சால்மன் பேக் பண்ணது எடுக்கலாம். எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியான டின்னராக இருக்கும். இது வந்து எல்லாமே வெஜிடபிள்ஸ் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது ஸோ இது கொஞ்சம் ஃபில்லிங்காகவும் இருக்கும், ஃபில்லிங்கான ஃபீலையும் கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது கூட வேணுமெண்டா கேரட் வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணுறதுனால நீங்கள் ஆட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, நான் வந்து என்னுடைய சலாட்டை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.